முடிவின் துவக்கம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் கடந்த சில எபிசோடுகளாக இஸ்ரேலை குறித்தும் யுத்தங்களை குறித்தும் மற்றும் இந்த நாட்களிலே காரியங்கள் எப்படி நடக்கிறது, வரக்கூடிய நாட்களிலும் கூட என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்பதை குறித்து நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். கடந்த எபிசோடுகளில் நம்ம பேசும்பொழுது கடைசியாக நம்ம அதை முடிக்கும்போது என்ன சொல்லி முடிப்போம்னு சொன்னா, இது எல்லாமும் கூட கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது என்று நமக்கு தெரிவிக்கிறதா இருக்கிறது. ஆகையினால் நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆகையினால் இந்த நாளிலும் கூட எப்படி நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும், கர்த்தருடைய வருகையில் ஆயத்தப்படணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இந்த நாளில் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர், போன எபிசோட்லலாம் நம்ம யுத்தங்களை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் ரொம்ப விவரமாக நம்ம பார்த்தோம். நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸும் கூட நிறைய மெசேஜஸ்லாம் அனுப்புகிறாங்க. ஏன்னா இது நிஜமாலுமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க இந்த வார குறித்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இதோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ கடந்த 6 எபிசோடுகளாக நம்ம பேசின விஷயம் இஸ்ரேலை குறித்து, அந்தி கிறிஸ்துவை குறித்து, அதோடு யுத்தங்களை குறித்து நம்ம பேசின காரியங்கள் ஜனங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. இதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போது நாம் சில விஷயங்கள் கர்த்தர் ஏவி தான் நம்ம பேசுகிறோம். அதான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துறார், இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி தான். அதன் அடிப்படையில் தான் இந்த இஸ்ரேலை பற்றி ஆரம்பித்தோம். அதை ஒட்டி வாரம் ஆரம்பிச்சது. ஸோ இப்போது இஸ்ரேல் பற்றின விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது நம்ம சில விஷயங்கள் எதோ பேசலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு இப்போது ஒரு விஷயத்த பேசலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. என்ன அப்படின்னா, சமீப காலமாக நம்ம போன எபிசோடில் அந்தி கிறிஸ்து அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். ஆமாம் இல்லையா? இந்த அந்தி கிறிஸ்துங்கிறதான விஷயம் என்ன, அதுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படியே இப்போ நடக்க வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது இவங்களுக்கு அந்தி கிறிஸ்துனா என்னன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்ப்போம். அந்தி கிறிஸ்துனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் ஆன்ட்ரை கிரைஸ்ட் சொல்லுவாங்க, ஆன்டி கிரைஸ்ட் சொல்லுவாங்க, எதிர் கிறிஸ்து. ஆன்ட்ரை கிரைஸ்டோட எதிர்மறையான கிறிஸ்து, எதிர் திருத்துவம் இப்படி நிறைய சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எப்படி நம்ம இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் நமக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்து மீண்டு வரப்போகிறார். அதே மாதிரி சாத்தானுக்கு அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் சன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லும் போது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நக்குவாய் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த யார் இது அப்படின்னு பார்த்தா, ஸ்திரீயின் வித்து யாருன்னு இயேசு கிறிஸ்து, கன்னியின் வயிற்றில் பிறந்தவர். அதே நேரத்துல சர்பத்தின் வித்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் ஆண்டு சர்பத்தை பார்த்து சொல்றாரு. அந்த சர்பத்தின் வித்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதைத்தான் பைபிள் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல கேட்டின் மகன் அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த கேட்டின் மகன் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தருடைய பையன்தான். அப்ப சகல கேடுகளுக்கும் பிதா யாரு, பொய்யும் பொய்க்கு பிதாவுமா யாரா இருக்கான்னா பிசாசு. ஸோ அவனுடையதான மகன். இப்ப எப்படி ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விதத்துல இருக்கிற தேவன் அவருடைய குமாரன் பூமியில மாம்சத்துல ஜனங்களுக்காக இவ்வளவு தூரம் காரியங்கள் செய்தாரோ, அதே மாதிரி இந்த பிசாசு அவனுடையதான ஸ்பிரிட் இங்க அவனுடைய குமாரன் போல வெளிப்படும், மாம்சத்தில் வெளிப்படும். இப்போ ஆவியான தேவன் எப்படி மாம்சத்துல வருவான்னு நம்ம கேட்க முடியாது. இப்போ எப்படி நம்ம மரியாள் வயிற்றுல இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லி பார்க்கிறோம், ஆண் துணை இல்லாமல் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். இதே மாதிரி சர்பத்தின் வித்து இது பிறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அறிவியலுக்கு ஒத்து வருமா அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தான். இது பயோகிராஃபில இருக்கு, அலெக்சாண்டருடைய பயோகிராஃபில இருக்கு. அவங்க அம்மா எழுதுறாங்க, அலெக்சாண்டருடைய அப்பா பேரு பிலிப். அவங்க அம்மா என்ன எழுதுறாங்கன்னா, நான் அலெக்சாண்டருக்கு அதிதீத சக்தி, 33 வருஷத்துல உலகத்தின் 70% அவர் பிடிச்சிட்டாரு. அப்போ அவருக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்தது அப்படின்னும் போது, அலெக்சாண்டருடைய பயோகிராஃபில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் எழுதுறாரு, நான் எங்க அம்மாவுக்கும் பிலிப்புக்கும் பிறக்கல, நான் எங்க அம்மாவுக்கும் சியூஸ் தேவனுக்கும் பிறந்தவன். ஸோ அந்த வல்லமை தான் எனக்கு இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லி, இதை மாம்சத்தின்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஸ்பிரிட். இப்போ நீங்க அலெக்சாண்டருடைய அம்மாவுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அவங்களோட பயோகிராஃபில இருக்கு. நீங்க அலெக்சாண்டர் பத்தின மூவிஸ்லாம் வந்திருக்கு, அதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா எப்போ ஒரு பாம்போடையே தூங்கியிருக்காங்க, ஒரு பெரிய மலைப்பாம்போட தான் அவங்க தூங்கியிருக்காங்க. அவங்க பெட்ல எப்போ ஒரு மலைப்பாம்பு இருக்குமா. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாம்போடைய வல்லமை தான் அவனுக்கு இவ்வளோ பெருதன். நம்மளும் பார்க்குறோம், ஆன்டி கிரைஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்த ஆன்டி கிரைஸ்ட் பைபிள்ல இருக்கு. அவன் பாத்தீங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யத்துல தான் வரான். தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 21 முதல் 37 வசனங்களை வாசிக்கும் போது அவனை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வரப்போற ஆன்டி கிரைஸ்டுக்குள்ளே அந்த ஸ்பிரிட் இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம்.
ஸோ ஒரு சர்பத்தின் வித்து, பிசாசினுடைய வித்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி பரலோகத்தினுடைய தேவன் பூமியில மாம்சத்தில் வந்தாரோ அதே மாதிரி இந்த சர்பத்தின் வித்து மாம்சத்தில் வரும் பூமியில வந்து அது உலகத்தை ஆளுகை செய்யும். அதுதான் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்றோம். இப்போ எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கினாரோ அதே மாதிரிதான் ஆன்டி கிரைஸ்ட் என்பது ஒரு ஸ்பிரிட். அது வந்து எந்த மனுஷன் மேல தங்குதோ அந்த மனுஷன் தான் ஆன்டி கிரைஸ்டாக இருப்பான். சரியா? ஆன்டி கிரைஸ்ட் என்பது ஒரு ஸ்பிரிட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது, அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். ஆனா அந்திகிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டபடி ஒரு ஆள் தான் வருவான். ஆனா இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். பிரதர், என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்போ ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் ஏற்கனவே காரியம் செய்தா? ஆமா, ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் வந்து ஆதியாகமத்துக்கு எப்போ இவங்க வெளியே வந்தாங்களோ அங்கிருந்து கிரியை செய்யும். ஓகே. இப்போ காயினுக்குள்ள இருந்து அந்த ஸ்பிரிட் கிரியை செய்யுது. பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயினை போல அப்படின்னு இருக்கு. இப்போ பவுல் ஒருத்தனை பார்த்து கேட்டின் மகன் அப்படிங்கிறாரு. யூதாஸ் காரியத்தை பார்த்து கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லப்படுது. கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய அப்படின்னு இருக்கு. அந்த ஸ்பிரிட் வந்து கிரியை செய்யும். அந்த ஸ்பிரிட் எப்படி கிரியை செய்யும், எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கு தான் இன்னைக்கு எபிசோடு. முதல்ல இவங்க ஆன்டி கிரைஸ்ட் என்ன தெரியணும் இல்லையா? ஸோ அதான். ஸோ அப்படி பிசாசினுடையதான ஒரு மகன் அந்த ஸ்பிரிட்டு இங்க வந்து மனுஷனுக்குள்ள இருந்து கிரியை செய்யும். இப்போ இயேசுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம், தாவீது எழுதுறார். அந்த மாதிரி அதுக்கு ஒரு சரீரம் வரும். அதான் வந்து இங்க என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஆளுகை செய்ய போகுது. அப்போ இந்த ஆன்டி கிரைஸ்டோடைய ஸ்பிரிட் பூமியில வரும். அது வந்து அதோடைய ஸ்பிரிட் என்ன செய்யும், இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, அந்த ஸ்பிரிட் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அந்த ஆவியை, அது எப்படி கிரியை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் அவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவனை பத்தி நீங்க நிறைய பார்க்கலாம். அதுல ஒன்று, அவன் கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்பவன், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். சரிங்களா? இப்போ இது வந்து ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட். இந்த வேலையை அது செய்யும். தன்னை தேவன் போல காட்டுவது, தேவனுடைய ஆலயத்தில் உட்காருவது, எல்லாத்தையும் எதிர்ப்பது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது 42 மாதம் அளவும் யுத்தம் பண்ணப்பட்டது. ஸோ அவனை என்ன சொல்றாங்கன்னா யுத்த பிரியன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு மனுஷன் வருவானா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, ட்ரம்ப்பை நீங்க பாருங்க. ட்ரம்ப்போடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட்டுருங்க, செகண்ட் டைம் அவர் வந்திருக்காரு இல்லையா, ட்ரம்ப் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பாருங்க. பைபிள்ல ஆன்டி கிரைஸ்டுக்கு என்னென்னலாம் செய்வாங்கன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் அவர் செய்வார். நம்ம ட்ரம்ப்பை வந்து அதே நேரத்துல இஸ்ரவேலர்கள் ட்ரம்ப்பை மேசியாவை பார்க்குறாங்க. ஆமா, சரிங்களா? மேசியாவுன்னா அவர் தான் மேசியா அப்படி சொல்லல, அந்த கணம் கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுடைய நாட்டில் ஒரு மனுஷனுக்கு காயின்ல வெளியுள்ள ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அது அவரோட தலை போட்டு தான் காயின் வச்சாங்க. ட்ரம்ப்புக்காக அவங்க நிறைய மரியாதை பண்றாங்க. காரணம் என்னன்னா, ட்ரம்ப் எருசலேம் தலைநகரா மாத்திட்டாரு. ஸோ இவங்க சொல்றதெல்லாம் ட்ரம்ப் செய்யறாரு அப்படின்னும் போது யூத நலனுக்காக இருக்காரு. ஸோ ட்ரம்ப் தான் அவங்களுக்கு மேசியா மாதிரி, ஆனா மேசியா கிடையாது, அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறாரு. அப்போ அவர் செய்யக்கூடிய வேலைகள் நல்லா கவனிச்சு பாருங்க. முதலாவதாக தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டார். ஆமா, அந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்துவா இது பண்ணி போட்டார். ஆனா அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, நான் என்ன ஒரு டாக்டரா நினைச்சு போட்டேன். ஆக்சுவலா அது இல்ல, டாக்டரா நினைச்சு அப்படி போட முடியாது. ஏன்னா அந்த படம் தெளிவா சொல்லுது, அது வந்து ஏன்ஷியன்ட் ஜூயிஷ் ட்ரெஸ் அவர் போட்டிருக்கிறது. அதே மாதிரி படுத்திருக்கிறது எல்லாமே வந்து இன்னைக்கு உள்ளதான ஒரு நோயாளி படுத்திருக்கிற கட்டில்லாம் கிடையாது. அதே மாதிரி சுத்தி நிக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் காரியங்கள். அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்பிரிட்ல இருந்து கொஞ்சம் அந்த வானத்துல இருந்து வரா மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இவர் தன்னை இயேசு கிறிஸ்துவை போல காட்டுகிறதாக ஒரு அந்த இடத்துல ஹீலர் அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டுறாரு. இது நம்பர் 1. ரெண்டாவது, முதல் தடவை வரும்போது யுத்தத்தை தவிர்த்த ட்ரம்ப் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா யுத்தம் பண்றாரு. ஆமா, அவர் எல்லா நாட்டோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வெனின்சுலா கிட்ட பண்ணாரு, இந்த அதிபரை போயிட்டு பண்ணாரு, ஈரானு, ஒவ்வொரு நாட்டையும் பண்ணிட்டு அடுத்து துருக்கிக்கு போவாரு. ஆமா, இப்போ அடுத்து சைனா கிட்ட போய் பிரச்சனை பண்றாரு, மலாக்கா ஜலசந்தி கிட்ட போயிட்டு ஒரு பிரச்சனை பண்றாரு. இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா யுத்தம். டெய்லி காலையில எழுந்தா வெறும் வார்னிங் தான் கொடுக்குறாரு. வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 2 மணி நேரம் வார்னிங், 4 மணி நேரம் வார்னிங், 2 வாரம் வார்னிங் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா பயங்கர யுத்த பீரியட். சரி, இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட் சமாதானத்தை அறிவிக்கிறவனாய் வருவான்னு இருக்கு. ஆமா, அதாவது தானியேல் 11:21. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு.
இந்த போர்ட் ஆஃப் பீஸ்னா என்னன்னா சமாதானத்தினுடையதான ஒரு அமைப்பு. ஏற்கனவே யூஎன் இருக்கு. ஆனா இதை ஆரம்பிச்சால் யாருன்னா ட்ரம்ப், போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு. இதுவும் ட்ரம்ப் பண்ணது. 4வது ஆன்டி கிரைஸ்ட் வரும் பொழுது அவன் கடைசியா போப்பை எதிர்ப்பான். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இல்லையா வத்திகன் தலைவர், அவரை எதிர்த்து 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்துல அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வான்னு இருக்கு. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப ட்ரம்ப் போப்பை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சொல்ல புரியுதுங்களா? இந்த காரியங்கள் எல்லாத்தையும் வரிசையா நீங்க கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்டுக்கு பைபிள்ல என்ன சொல்லுதோ எல்லாத்தையும் அவர் செய்யறாரு. சோ இப்ப நாம இவர் ஆன்டி கிரைஸ்ட் சொல்லல, இவர் ஆன்டி கிரைஸ்டா இருக்கவே முடியாது. யாரு? ட்ரம்ப் ஆன்டி கிரைஸ்டா இருக்கவே முடியாது. ஏன்னா பைபிள் சொல்ற கான்செப்ட்லாம் வேறையில இருக்கு. 10 கொம்புகள் நடுவில் இருந்து தான் ஒரு சின்ன கொம்பு வரணும் அப்படின்னு இருக்கு. இன்னொன்று என்ன பிரதர், ஒரு சின்ன கிளாரிட்டி வேணும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி பேசுறதுனால ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் ஆன்டி கிரைஸ்ட்னு நினச்சிருவாங்க. ஏற்கனவே போப்பை வந்து ஆன்டி கிரைஸ்டனும் ஒபாமாவை ஆன்டி கிரைஸ்டனும் இந்த மாதிரி நிறைய பேரை ஆன்டி கிரைஸ்ட்னு ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல நம்ம பார்த்துருக்குறோம். ஆமாம், அதாவது அந்தந்த காலகட்டத்தில் ராஜாக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா தேவனுக்கு விரோதமாக போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட் இல்லை ஒரு காரியங்கள் 1-2 செய்வாங்க. அதை ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது, அவர் தான் ஆன்டி கிரைஸ்ட் டிசைட் பண்ண முடியாது. ஆமாம், இப்போ இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகனை பார்த்தபோது அவர் தான் மேசியான்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. போய் கேட்குறாங்க, நீ தான் மேசியாவா அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், நான் அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல, எல்லாம் சொல்றாரு இல்லையா? அப்போ ஏன் இவரை அவங்க மேசியா நினைச்சாங்க? யோவான் ஸ்நானகனை நினைச்சாங்கன்னா அந்த நேரத்துல அவரை பார்க்கும்போது அவர் மேசியாக்குரிய குணாதிசயத்தோட கூட இருக்கிறார். ஆனா ஒரிஜினல் மேசியா பின்னாடி இருக்கிறார். ஆமா, அதே மாதிரிதான் இப்போ ட்ரம்பா இருக்கட்டும், ஒபாமாவா இருக்கட்டும், அல்லது போப்பா இருக்கட்டும், இவங்க பார்வைக்கு அவர் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுறாரு? ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி தெரியுறாங்க எல்லாரும். ஆனா ஒரிஜினல் ஆன்டி கிரைஸ்ட் ஒருத்தர் இருக்கான். ஆமா, அவன் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து தான் வரணும். சோ இப்போ அந்த ஆன்டி கிரைஸ்ட் வருவானா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு மித்து மாதிரி இருந்துச்சு. பைபிள்ல சொன்னது ஒரு புனைக்கதை அல்லது இது நடக்காத ஒரு விஷயம் மாதிரி. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ராஜா எழும்பி ஒரு உலகத்திலேயே பெரிய மதம், உலகத்திலேயே அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு மதம், அதோடைய தலைவரை அவர் எதிர்க்கிறார், தரக்குறைவா பேசுறாரு. இன்னொரு பக்கம் காரணமே இல்லாம யுத்தம் பண்ணி பிடிக்கிறாரு. வெனின்சுலா அதிபரெல்லாம் அவங்க பிடிச்சதுலாம் நமக்கே தெரியும். சோ காரணமே இல்லாம பிடிக்கிறார். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சமாதானத்தை பத்தி பேசுறாரு. ஆமா, இன்னொரு பக்கம் தன்னை தேவனாக காட்டுறாரு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும், அப்படித்தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப் வந்து ஒரு அடையாளம். ஸோ இந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா ஒரு மாடல் ஒன்று நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. இப்போ திருப்பியும் சொல்கிறேன், ட்ரம்ப் ஆன்டி கிரைஸ்ட் அல்ல. ஏன்னா யூஎஸ் வந்து ஆன்டி கிரைஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணுற நாடு. வெளிப்படுத்தல் 13:1 வர்றது தான் ஆன்டி கிரைஸ்டோடைய கிங்டம். வெளிப்படுத்தல் 13:11 தான் யூஎஸ், அமெரிக்கா. இது வந்து ஒரு லாங் ஹிஸ்டரி, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஆன்டி கிரைஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டதான யூஎஸ், அது என்னவா மாறாது? ஆன்டி கிரைஸ்டா மாறாது. ஸோ இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு அந்தி கிறிஸ்துவோடையதான காரியங்கள் நடக்குமான்னு கேட்டா நடக்கும், நடந்திருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு சாட்சி நிக்குது. இவ்வளத்தையும் இன்னும் சொல்ல போனா ஆன்டி கிரைஸ்ட் வரும்போது தேவாலயத்தை கட்டி கொடுப்பான். இதை பத்தி ஏற்கனவே லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட் மாதிரியே ட்ரம்ப் தான் என்ன பண்ணிருக்காரு, எருசலேமை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. ஆமா, இன்னும் கூட சொல்றாங்க தேவாலயத்துக்கான இடத்த அவர் வாங்கி கொடுத்துருவாரு, போறதுக்குள்ள தேவாலயத்தை கட்டுறதுக்கான எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் போவாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா விதத்திலும் நீங்க என்னென்ன ஆன்டி கிரைஸ்ட் கூடிய குணாதிசயங்கள் பாக்குறீங்களோ அத்தனையும் ட்ரம்ப் கிட்ட இருக்கு. ஆனால் திருப்பியும் கடைசியா சொல்றேன், ட்ரம்ப் ஆன்டி கிரைஸ்ட் அல்ல. ஒரு மாடல். அவர் வரப்போறவன் இவரை மாதிரியே தான் இருப்பான், இதை விட அப்கிரேட், இதுக்கு அடுத்த காரியங்களை அவன் செய்கிறவனாக இருப்பான். சோ இந்த எபிசோட்ல மிக முக்கியமா நான் சொல்ல விரும்பினது என்னன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி வேதம் சொன்ன அந்த கடைசி கால மிருகத்தினுடைய ஒரு சுபாவத்தை போல ஒரு ஆள் இருக்கிறார். இயேசு வர்றான்றதுக்கு சாட்சி இருக்கு இல்லையா? யோவான் ஸ்நானன் வந்துட்டானா இயேசு வர்றார். அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் வர்றது நமக்கு எதை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி ஆன்டி கிரைஸ்ட் பைபிள் சொல்லக்கூடிய இதே குணாதிசயங்களோடு கூட ஒருத்தன் வருவான். அந்த குணாதிசயத்தோட ஒரு ஆள் இருப்பார். அதெல்லாம் நடக்காது ஆகாதுன்னீங்கன்னா அப்படியே ஒரு ஆள் இருக்காரு. ஆனா இவர் அல்ல, இவருக்கு பின்னாடி ஒருவர் வரார், அவர் தான் அதான் இருப்பார். ரொம்ப சந்தோஷம் பிரதர். ட்ரம்ப் குறித்தும் ஆன்டி கிரைஸ்ட் குணாதிசயங்களை குறித்தும் சொன்னீங்க.
அப்படின்னா இந்த வரக்கூடிய ஆன்டி கிரைஸ்ட் எங்கேருந்து வருவான், அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த வார் இருக்கு இல்லையா, இந்த வார் முடிவில் அடுத்த வல்லரசா யூரோப்பியன் யூனியன் உருவாகும். நம்ம பேசியிருக்கிறோம். இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து தலைவராக, யூரோப்பியன் யூனியனுக்கு தலைவராக இப்போ எப்படி அமெரிக்கா இருக்க 52 மாகாணத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10 நாடுகளுடைய அமைப்புக்கு தலைவராக, அவருக்கு கீழே நிறைய நாடுகளை உடையவராக ஒரு மனுஷன் வருவான். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கு நடுவில் நிறைய விரிசல் வருது. அதாவது யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் விரிசல் வருது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டை தேடுறாங்க. எல்லாரும் தேடுறாங்க. சீனாவும் அமெரிக்கா ஆல்டர்னேட்டா ஒன்று தேடுது, ஈரான் தேடுது, ஏன் இந்தியா கூட பிரிக்ஸ் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கு. எல்லா நாடுகளுமே அமெரிக்கா ஆல்டர்னேட்டா ஒரு கரன்சி அல்லது ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவர் எதிர்பார்க்குறாங்க. அப்படி வரும்பொழுது இவங்க எல்லாருமே யூரோப்பை தான் அடுத்த ஃபோக்கஸ் அங்கதான் போகுது. இவன் மேக்ரான் இருக்கிறாரு, அதாவது பிரெஞ்சு தேசத்தினுடைய அதிபர் இருக்கிறாரு, அப்புறம் ஸ்டாமர் இருக்கிறாரு, அதாவது யூகேவுடைய அதிபர் இருக்கிறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கு மாற்றாக ஒன்றை உருவாக்குறாங்க. அமெரிக்காவுக்கு மாற்றாக ஒன்றை உண்டாக்குறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு மாற்றாக ஒன்று உண்டாக்கும் போது அந்த வல்லரசுல இருந்து தான் ஒரு மனுஷன் வரணும். அவன் தான் இப்போ ட்ரம்ப் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அதை விட மோசமா ஒருத்தன் வருவான். உலகம் அப்படி ஒரு ஆள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்க ட்ரம்பை பாக்குறீங்கல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து ஒரு 25%. இன்னொன்று என்னன்னா பிரதர், ட்ரம்ப்பை நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஆன்டி கிரைஸ்ட் எல்லாரோடனும் சமாதானமாக இருப்பான் அப்படின்னு தான் வசனமும் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ட்ரம்ப்பை நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, அவருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய அந்தி கிறிஸ்து எல்லாரையுமே ஒற்றுமையான பாதையில் கொண்டு வந்துடுறான். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரம்ப்பை ஏன் எல்லாரும் எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, இவ்வளவும் ட்ரம்ப் இஸ்ரேலுக்காக பண்றாருன்னு ஒரு கான்செப்ட். ஆமாம் ஆமாம், இவ்வளோ விஷயத்தையும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒருத்தன் பண்ணானா அத்தனை பேரும் அவனை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், இப்ப இஸ்ரேலுடைய எதிர்ப்பு கொள்கைன்னு ஒன்று போயிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் முழுக்க ஒரு எண்ணம் போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் தான் இவ்வளவுக்கு காரணம், இஸ்ரேல் பேச்சை கேட்டுட்டு தான் ட்ரம்ப் இவ்வளவு பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப வரப்போறவன் இதே குணாதிசயத்தோட இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா இருந்தானா அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்வாங்க. இன்னும் சொல்ல போனா, இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கு சமாதானம் பண்றவனாக இஸ்ரேலுடைய காரியங்களையும் இவங்களையும் இணைக்கக்கூடிய ஒருத்தர் வந்தானா இஸ்ரேல் அக்செப்ட் பண்ணிக்கும், இவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிறவன் யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறதான இடத்துல இருந்தான் வரப்போறான். அவன் இதே காரியத்தை செய்வான். ஆனால் அதே நேரத்தில் அவன் செய்ய போற மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க டாலருக்கு மாற்றாக அவங்களுடையதான யூரோவை கொண்டு வந்துடுவாங்க. டிஜிட்டல் யூரோ வந்துடும். இப்போ பேசிட்டு இருக்காங்க, அதை பற்றி வந்துடும். வந்தது மட்டுமல்ல, உலகளாவிய ஒரு பொருளாதார கொள்கை கொண்டு வரப்படும். ஒன் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க உலகம் முழுக்க. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யூரோப்பியன் யூனியன் வந்து இந்தியாவோட, ஆஸ்திரேலியாவோட, பல நாடுகளோட கூட தடையற்ற ஒப்பந்தம்னு ஒன்று போட்டே இருக்காங்க. தடையற்ற வர்த்தகம், அதுக்கான ஒப்பந்தம். ஸோ இதுவும் என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் இன்னொரு பக்கம் மேலே கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய அந்த தலைவர் இந்த குணாதிசயங்கள்லாம் சொல்லி ஜனங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக அவனை என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் 3 வருஷம் ஒரு யுத்தம் இப்ப இருக்க மாதிரியே நடக்கும். அந்த யுத்தத்துல எல்லாரையும் தன் கண்ட்ரோல் கீழே அவன் கொண்டு வந்துருவான். வேர்ல்டு வைட் ஒரு பெரிய உடன்படிக்கைன்னு சொன்னா கவனன்ட். நியாயப்பிரமாணம் என்பது ஒரு கவனன்ட். கிறிஸ்து கொடுத்தது ஒரு கவனன்ட். அதே மாதிரி அவன் ஒரு கவனன்ட் கொண்டாடுவான். அந்த கவனன்ட் பாத்தீங்கன்னா ஜனங்க எல்லாருக்கும் ஏற்றதாக இருக்கும். பொதுவாக ஜனங்கள் எந்த ஒரு கவனன்ட்லையுமே, எந்த ஒரு உடன்படிக்கையிலுமே தங்களுக்கு சாதகமில்லாத விஷயம் இருக்கும்போது கொஞ்சம் அது வேணான்னு சொல்லுவாங்க. தனக்கு சாதகமான விஷயம் அது இருந்துச்சுன்னா சரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ வரப்போற கவனன்ட் ஜனங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஜனங்களுக்கு அது சாதகமாக இருக்குன்னா பரலோகத்துக்கு எதிராக தானே இருக்கும். உலகம் வேறு, பரலோகம் வேறு. ஸோ அவன் உலகத்துல எல்லா விதத்திலும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு வேர்ல்டு வைட், உலகளாவிய ஒரு உடன்படிக்கை உண்டாக்கப்படும். இந்த உடன்படிக்கை தான் அவனை கொண்டு போய் என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜனங்களையும் ஏற்றுக்கொள்ள வைக்கும். அப்படியே முதல் 42 மாதம் யுத்தம் பண்ணி உலகத்தெல்லாம் ஒரு பொருளாதாரத்துக்குள்ள கொண்டு வந்து ஜனங்க எல்லாரையும் ஒரு எக்கானமியில கொண்டாந்து, அப்புறம் அத்தனை பேருக்கும் ஒரு காடு. இதெல்லாம் பார்ப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்போம். வருகை தாமதிச்சா இங்க உள்ளவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 3 வருஷம் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்குள்ளே இஸ்ரவேல் தேவாலயம் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் யாருங்கிறத அவன் காட்டுவான். இவன் தான் மேசியா இல்ல, நான் வந்து சாத்தானுடைய தூதன், சாத்தானுடைய பையன் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா,
தன்னுடைய அடையாளமாக தன்னுடைய சிலையை கொண்டு போய் தேவாலயத்தில் வைப்பான். கட்டப்படுற தேவாலயத்தில் வச்சு எல்லாரும் இதை வணங்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்போ பெரும்பான்மையான யூதர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க யூதர்களே பெருசாக ஒன்றும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள இல்லை. அதாவது அவங்க நியாயப்பிரமாணத்தில் அவங்க இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா பல மதங்களில் அவங்க செதறி போயிருக்கிறாங்க, நாத்திகர்கள் இருக்கிறாங்க, அறிவாளிகள், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க முட்டாள்களாக இருக்கிறாங்க. ஸோ இது அப்படி ஆகும் பொழுது இப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு புது மதத்தை ஒன்று உண்டாக்குவான். உண்டாக்கும் போது எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்டு ஒரு எக்கானமி, ஒரு ரிலிஜன், ஒரு கவர்மெண்ட் எல்லாம் உருவாயிரும். அப்போ தான் வருகையும் முழுசாக வந்து சம்பவிக்கும். அப்போ தான் இவன் தன்னை ஆன்டி கிரைஸ்டாக காட்ட தொடங்குவான். அப்படின்னா பிரதர், இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பதாகவே ராப்சர் நடந்துரும், அது சரியா? ஆன்டி கிரைஸ்ட் வந்து ராப்சருக்கு அப்புறம் தான் வருவான். அதான் ராப்சர் ஆன பிறகு அந்தி கிறிஸ்து வருவான். ஆனால் அந்தி கிறிஸ்துடைய ஆவி இப்போவே கிரியை செய்து. இதற்கு இடையில சபை இதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? இந்த ராப்சர் ஆகிறதுக்கு முன்னாடி சபை அந்தி கிறிஸ்துவை எப்படி புரிந்து கொள்ளணும்? அந்த அந்தி கிறிஸ்துவ குறித்து இப்போ இருக்கிற சபை எப்படி எச்சரிப்பாக இருக்கணும்? சபை வந்து இப்போ என்ன செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போவுமே இருளை விரட்ட முடியாது. ஒரு லைட் எழுத்துனா விருள் தானாக போயிடும். இவ்வளோதான் கான்செப்டே. அதே மாதிரி வெளிச்சம் இயேசு தான். சபை வந்து இப்போ திருப்பியும் பேக் டு த கார்டன் சொல்லுவாங்க, பேக் டு த பைபிள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சபை பேக் டு த அப்போஸ்டல் பீரியட். அன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஜபம் இருந்ததோ, என்ன ஒரு வைராக்கியம் இருந்ததோ, எப்படி கிறிஸ்துவை சந்திப்பது காத்திருந்தாங்களோ, அதே காத்திருக்குதல்ல இப்போ போக வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நடுவில் சபை ஒரு 1900 வருஷமா அப்படியே நிரூபிசாரமா ரொம்ப தூரம் போயிருச்சு. இப்போ காட் சொல்றாரு, எனக்காக காத்திருங்க அப்படின்னாரு. இப்போ அவங்க காத்திருக்கிறத விட தூரம் போறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ சபை திருப்பி வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா சபை செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மீண்டும் அப்போஸ்தலர் காலத்துக்கு திரும்பணும். அப்போஸ்தலர் காலத்து திரும்பணும்னா என்ன, திரும்புறதுனா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதா, அவங்கள மாதிரி சாப்பிட்றதுனா அதல்ல. அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்துச்சுல்ல, அவங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் இருந்ததுல, அவங்களுக்குள்ள தேவன் மேல ஒரு வைராக்கியம் இருந்ததுல, கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சிகளா மரிக்கிறத அவங்க சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்கல்ல, அவங்க வந்து அன்னைக்கு இயேசு வருவார்னு காத்திருந்தாங்க. அந்த குவாலிட்டிஸ் இன்னைக்கு சபைக்கு வரணும். சபை இன்னைக்கு இயேசு வருவார்னு எதிர்பார்க்கல. சபையோட எதிர்பார்ப்பு வருவார், ஆனா இன்னைக்கு இல்ல. ஆனா பரலோகம் சொல்லுது, நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு இருக்கு. ஸோ அப்போ சபை செய்ய வேண்டிய முதலாவது விஷயமே இன்னைக்கு இயேசு வருவார்னு காத்திருக்க தொடங்கணும். ஒவ்வொரு நாளும் இப்போ இதுவரைக்கும் போனது போகட்டும், ஆனா இது வெரி லாஸ்ட் மினிட். உண்மையிலேயே நாம் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு கர்த்தருக்கு சித்தமானால் கடைசி தலைமுறையா இருப்போம் சபையில. அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட சபை இருக்கும். சபையில நம்ம கடைசி தலைமுறையா இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இயேசுவை சந்திப்பதற்கு சபை ஆயத்தப்படணும்னா ஒவ்வொரு நாளும் நான் இப்போ ரீசெண்டாக எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்கிறேன், இங்கே சபைக்கும் சொல்றேன், சபை 7 நாளும் திறந்துருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் 7 நாளும் திறந்துருக்கு இல்லையா? ஒரு குடிக்கிற கடை ஆல்மோஸ்ட் 7 நாளும் திறந்துருக்கு. ஸ்கூல் 7 நாள் திறந்திருக்கு. மளிகை சாமான் சாப்பிட்றது 7 நாள் திறந்திருக்கு. ஆனால் இது சர்ச்சு மட்டும் வாரத்துல 1 நாள் தான் திறக்குது இல்லையா? ஆமா. அப்போ ஒரு இவங்க சொல்லுவாங்க ஜனங்கள்லாம் வரமாட்டாங்க அப்படிம்பாங்க. நான் டினாமினேஷன் சொல்றதுனால வருத்தப்படலை. ஆனால் சிஎஸ்ஐ ஆர்சி சர்ச்சஸ் பார்த்துருக்கீங்களா? அது 7 நாளும் திறந்தா இருக்கும். ஆமா. ஜனங்க வர்றாங்கன்னு நினைச்சு அவங்க திறந்து வைப்பல, வருவாங்கன்னு எதிர்பார்த்து திறந்து வைக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வராங்க, ஒரு பயனடையட்டுமே, அவங்க வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டுமே, அந்த ஜெபத்துக்கு தேவதூதர்கள் ஏறுது இறங்குறதுமா இருக்குமே, அந்த ஒரு ஆத்மாவை நிமித்தம் உங்கள் சபை ஒரு தேவ பிரசன்னத்துல மூடுமே. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல சர்ச் இல்லை. சர்ச் வந்து தேவனை சந்திக்கிற இடத்துல இருக்கணும்னா ஒரு ஒரு மினிமம் சபை திறந்தா இருக்கணும்ல. நீங்க உங்க பையன் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டெய்லி புக் எடுத்து படின்னு சொல்லுவீங்க. ஆமா. எடுத்து படிடா எக்ஸாம் சொல்லுவீங்க தானே? இப்போ அந்த ஒரு கண்டிப்பை சர்ச்சு விசுவாசி மேல செலுத்த முடியாது. டெய்லி சர்ச்சுக்கு வா, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, எங்களை பண்ணாங்க. அன்னைக்கே எதிர்பார்த்தோம் நாங்க கிறிஸ்துவின் வருகையை, நாங்க ஆயத்தப்பட்டிருந்தோம். இன்னைக்கு அந்த ஆயத்தம் இருக்குதா அப்படின்னா அது மிஸ்ஸிங். ஒரு மனைவி ஒரு கணவன் இருக்கிறாங்க, 2 பேரும் ஆயத்தப்படுறாங்கன்னா அதுவே கிடையாது. இன்னைக்கு சபை ஆளுக்கு ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கு. ஸோ முதலாவதாக கிறிஸ்துவின் வருகைக்கு சபை செய்ய வேண்டியது மிக முக்கியமான விஷயம், ஆயத்தப்படணுங்கிற எண்ணம் வரணும். அதான் நான் போகணும், வருகையில போகணுங்கிற எண்ணம் இருக்கணும். 2வது மிக முக்கியமானது, இந்த வருகையில போகிறதுக்கு ஆயத்தப்படுகிற உங்களை பின்னோக்கி இழுக்க பார்க்குற நிறைய காரியங்கள் செய்யும்.
பிசாசு கண்டிப்பாக என்ன செய்வான், உங்களை பின்னோக்கி இழுக்க பார்க்குற காரியத்தை செய்வான். நீங்கள் அந்த விஷயத்தில் மட்டும் எப்படி இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் மினிட் பாருங்களேன், ஒரு 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 ஒரே ஒரு செகண்ட் நீங்கள் இங்கேயும் அங்கேயும் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு இமை பொழுதுல வருகை வந்துட்டு போயிடும். ஆமாம். நான் ஒரு நியூஸ் 1960களில் நடந்தது. அப்போ ஒரு விஷயத்த நான் படித்தேன். 3 பேர் இங்கேருந்து நிலாவுக்கு போனாங்க இல்லையா? யார் நிலாவில் ஃபர்ஸ்ட் இறங்குனது? நீல் ஆம்ஸ்ட்ராங். 2வது தெரியாது. தெரியல. ஆமாம். ஏன் அப்படின்னா அதான் முக்கியம் ரொம்ப. இப்போ முதல்ல இறங்க வேண்டியது நீல் ஆம்ஸ்ட்ராங்கே கிடையாது. முதல்ல இறங்க வேண்டியது 2வது போனவர் தான். ஆனால் இங்கேருந்து எல்லாம் ப்ரோக்ராம்டு. அது 1960s தானே, அது ப்ரோக்ராம். அங்கே போகிறாங்க, இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ள வந்து பேசுகிறாங்க. அவர் பேரை சொல்லி நீங்கள் இறங்குங்க அப்படின்றாங்க. இவர் வந்து யோசிக்கிறார், உள்ள என்ன ஆகும். எவ்வளோ நேரம் யோசிச்சாருன்னா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் தான் யோசிச்சார். அவ்வளவே யோசிச்சே இருக்காரு. அந்த 5 seconds to 10 secondsக்குள்ள கமெண்ட் மாறுது. நீல் ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் இறங்குங்க அப்படின்றாங்க. அவர் யோசிக்கவே இல்லை, இறங்கிட்டார். இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் யார் பேர் இருக்கு? நீல் ஆம்ஸ்ட்ராங் பேர். நீல் ஆம்ஸ்ட்ராங் பேர். உங்களுக்கு எனக்கும் 1 நிமிஷம் தான் இருக்கு. ஆமாம். ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷத்துல நான் மர்றூமாகும். அப்போ கிறிஸ்து வரும்போது யோசிக்கிறதுக்குலாம் நேரமே கிடையாது. சபை அப்படி டேக் ஆஃப் ஆகி போறதுக்கு தான் டைம் இருக்கு. அப்போ இனி ஒவ்வொரு நாளும் சர்ச்சை என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். குறைவுகள் இருக்கும், பலகீனங்கள் இருக்கு, அதை இன்னிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். வேண்டாம், இயேசுவை சந்திச்சா போதும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது இன்னும் நாம வருகையில் போவது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த எபிசோடில் அந்தி கிறிஸ்துவ குறித்தும் அவனுடைய குணலட்சணங்களை குறித்தும், அந்தி கிறிஸ்து எங்கேருந்து வெளிப்படுவான், அவனுடைய காரியங்கள் என்ன அப்படின்றத குறித்தும், அதே நேரத்தில் இந்த சபை எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்னு சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, இந்த ஒரு எபிசோட்லேயும் கூட இந்த அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான், அவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகள், அவன் எங்கேருந்து வெளிப்படுவான் என்பதை குறித்து, ஆன்டி கிரைஸ்ட் இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து நம்ம இன்னைக்கு தெரிந்து கொண்டோம். அதோடு கூட இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய சபையாக இருக்கிற நாம எப்படி ஆயத்தப்படணும் என்பதையும் தெரிந்து கொண்டோம். ஆகையினால் நாம் அனைவரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். இன்னும் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம். God bless you.